வணக்கம். ஜூலை 30, 2023. அது ஒரு வெள்ளிக்கிழமை. கேரளாவில் இருக்கிற எர்ணாகுளம் அப்படின்னு ஒரு பிளேஸ்ல 24 வயசு ஆக மானசா டென்டல் பிஎஸ்டி படிச்சுட்டு இருந்திருக்கா. ஸோ அன்னைக்கு ஈவினிங் பேயிங் கெஸ்ட், அதாவது அவளோட பிஜில ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சாப்பிட்டு இருக்கிற போது ஒரு நபர் வந்து அவளோட ரூமுக்கு உள்ள வரான். உள்ள வந்த சில நேரங்களிலே 3 கன்ஷாட் கேட்குது. அங்க இருந்த அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அவங்க ரூமுக்கு வந்து செக் பண்றதுக்கு பாக்குறாங்க. பார்த்தா உள்ள மானசாவும் அந்த பையனும் செத்து கிடக்குறான். எதனால ஆச்சு, என்ன ஆச்சு, அதுவும் 3 கன்ஷாட் ஏன் கேட்டுச்சு, அந்த ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கு. அப்படி ஒரு சஸ்பீஷியஸான ஒரு கிரைம் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு இது ஆர்டினரியா இருக்கும், ஆனா இது கேட்கும் போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ நான் தான் உங்கள் விஸ்வா. வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்னோவேட்டபிள் மிஸ்ட்ரி. கேரளாவில் இருக்கிற கண்ணூர் பகுதியில் எக்ஸ் சர்வீஸ்மேன் டிவி மாதவன் அப்படின்னு ஒரு நபர் இருக்கார். அவரோட பொண்ணு தான் அந்த 24 வயசான மானசா. இவ ஸ்கூல் எல்லாமே அந்த கண்ணூர் பகுதியில முடிச்சிருக்கான். ஆனா காலேஜ் வந்து, அதாவது டென்டல் பிஹெச்டி வந்து முடிக்கிறதுக்காண்டி கேரளாவில் இருக்கிற எர்ணாகுளம் அப்படின்னு ஒரு பிளேஸ்ல, கோத்தமங்கலம் இருக்கிற பிளேஸ்ல இந்திரா காலேஜ் அப்படின்னு ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்கு. அந்த காலேஜ்ல டென்டல் பிஹெச்டி படிச்சுட்டு வந்திருக்கா மானசா. அவ இப்போ ஹவுஸ் சர்ஜனாவும் இருக்கா. ஹவுஸ் சர்ஜன்னா ஒன்னும் இல்ல, லாஸ்டா எம்பிபிஎஸ் படிக்கும் போது ஒரு வருஷத்துக்கு அவங்க ட்ரைனிங் எடுக்கிறதுக்காண்டி ஒவ்வொரு டாக்டர் கீழே ஒர்க் பண்ண சொல்லுவாங்க. அதே கான்செப்ட் தான் இது. சோ அந்த மாதிரி இருக்கிற டைம்ல தான் இவா அங்க இருக்கிற ஒரு பேயிங் கெஸ்ட்ல தங்கிட்டு இருந்திருக்கா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. இதுக்கு பேரலா ரகுதனம் ரஞ்சிதா, அவங்களுக்கு 37 வயசு ஆகிற ரக்கீல் அப்படின்னு ஒரு பையன் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம ரக்கீலுக்கு இன்னொரு தம்பி இருந்திருக்கான், அவங்க பேர் ராகுல். சோ இந்த ரக்கீல் வந்து ஸ்கூல் காலேஜ் எல்லாமே எங்க படிச்சிருக்கான்னா கண்ணூர் பகுதியில தான் படிச்சிருக்கான். சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, கண்ணூர் பகுதின்னு சொல்லும் போது மானஸ்தாவும் அதே பிளேஸ்ல தான் இருந்திருக்கான், இவனும் அதே பிளேஸ்ல தான் இருந்திருக்காங்க. ஆனா நீங்க யோசிக்கிறது, சரி 2 பேரும் லவ் பண்ணிருப்பாங்க அப்படின்னு யோசிப்பீங்க. ஆமா, லவ் பண்ணாங்க. ஆனா அவங்க 2 பேரும் நேர்ல மீட் பண்ணி பேசி பழகி லவ் பண்ணல. அவங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல அவங்க பார்த்துக்கிட்டது பேசிக்கிட்டது எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல தான். அதுக்கப்புறம் தான் நேர்ல மீட் பண்ணி அவங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் உண்டாகி லவ்வா மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 1 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 30 ஜூலை 2023, அதுக்கு 5 மாசத்துக்கு முன்னாடி தான் ரக்கீலும் மானஸ்தாவும் ஒரு சின்ன மனஸ்தாபத்துல பிரேக்கப் பண்ணிருக்காங்க. ஆனா இதுக்கு முக்கியமான காரணம் மானஸ்தா தான் பிரேக்கப் பண்ணா, ரக்கீல் பிரேக்கப் பண்ணல அப்படின்னு பின்னாடி இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வந்தது. இது வந்து ரக்கீலுக்கு 2வது பிரேக்கப். சோ ரக்கீல் வந்து நம்ம மானஸ்தாவிட்ட பேசி எப்படியாவது பேட்சப் பண்ணிடலாம் நினைச்சு அவன் போகிற இடம் பாக்குற இடத்துல எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கான், போய் மீட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஆனா இது வந்து மானஸ்தாவுக்கு பிடிக்கல. சோ மானஸ்தா அவங்க அப்பாட்ட இப்படி ஒரு பையன் நம்ம என் பின்னாடி சுத்துறான், வர்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி இருக்கான். ஆனா அவ லவ் பண்ணதை சொல்லல. சோ இதுக்கப்புறம் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு. சோ உங்க அப்பா வந்து நேரடியா டிஎஸ்பி சந்தானந்தம் அவங்க கிட்ட அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான், ஆனா அன்அபிஷியலா. சோ என்ன சொல்றானா, அவனை ரக்கீல கூட்டு மிரட்டி விடுங்க, இது என் பொண்ணுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான் உங்க அப்பா எக்ஸ் சர்வீஸ்மேன். சோ இதுக்கு அந்த டிஎஸ்பியும் ரக்கீல கூட்டு கரெக்டா ஜூன் 7ஆம் தேதி மிரட்டி இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி மானஸ்தா பின்னாடி சுத்தாத அப்படின்னு. சோ அதுக்கு அவனும் ஒத்துக்கிட்டு ஒரு பேப்பர்ல சைன் போட்டுட்டு கிளம்பி இருக்கான். ஆனா பின்னாடி இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ரக்கீல பத்தி விசாரிக்கும் போது அவன் தம்பி என்ன சொல்லியிருக்கானா, இந்த சம்பவம் அதாவது கையெழுத்து போட்டு வந்ததுக்கு அப்புறமும் ரக்கீல் வந்து நான் மானஸ்தாவை இன்னும் திரும்பி போய் பார்ப்பேன், பேசுவேன், அவளை எப்படியாவது பேச்சப் பண்ண வைப்பேன் அப்படின்னு பேசியிருக்கான். அது மட்டும் இல்லாம ரக்கீல் வந்து கொஞ்சம் எமோஷனல் டைப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த அளவுக்கு எமோஷனல் டைப்னா நான் பின்னாடி சொல்லும் போது உங்களுக்கே புரியும். இதுக்கப்புறம் தான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயம் நடந்துச்சு. நடந்ததுக்கு அப்புறம் போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த இனிஷியல் டேஸ்ல இவங்க 2 பேரும் லவ் பண்ணல, ரக்கீல் தான் மானஸ்தாவை லவ் பண்ணிருக்கான், மானஸ்தா திரும்ப லவ் பண்ணலன்னு நினைச்சு அப்படிதான் ஆர்டிக்கல்லாம் வந்துச்சு. ஆனா பின்னாடி விசாரிக்கும் போது 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. அது எப்படின்னா அவங்களோட போன் மொபைல் சாட் எடுத்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு மானஸ்தாவும் லவ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இதை வந்து அவங்க அப்பா வந்து சொல்லல மீடியா கிட்ட. சோ அதனாலதான் இந்த ஒரு கன்ஃபியூஷன். சோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கும்போது போலீஸ்காரங்களுக்கு விஷயம் தெரியுது. அது என்னன்னா, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஜூன் 2 ரக்கீல கூட்டு அந்த டிஎஸ்பி மிரட்டி இருக்கான்னு சொல்லியிருந்தேன்ல சைன் போட வச்சு. அதுக்கப்புறம் ஜூலை 2ஆம் தேதி அவன் மானஸ்தா இருந்த பேயிங் கெஸ்டுக்கு ஏத்தாப்புல
ஒரு வீட்டுல வாடகைக்கு இருந்திருக்கான். ஆனா அவன் அங்க இருந்த ஓனர் கிட்ட, நான் பிரைவேட் மார்க்கெட்டிங் ஏஜென்சியா ஒர்க் பண்றேன், இது ஒரு ப்ராஜெக்டுக்காண்டி வந்திருக்கேன், நான் கொஞ்ச நாள்ல போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்க வீட்டுல இருந்திருக்கான். அங்க இருந்துகிட்டு ஏத்தாப்புல இருக்கிற மானஸ்தா டெய்லி காலேஜுக்கு போயிட்டு வர்றது, ஒர்க்குக்கு போயிட்டு வர்றத நோட்டம் விட்டு இருந்திருக்கான். சோ அவன் ஒரு கேட்டன் வழியா தான் எட்டி பார்த்துட்டு இருந்திருக்கான். சோ அந்த கேட்டன் வழியா பாக்குறதுனால எய்த்த இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ மானஸ்தாக்கோ நம்மள பாக்குறாங்க, அப்படி ஒரு ஆள் இருக்கிறானே தெரியாது. சோ இந்த மாதிரி நிலைமையில தான் கரெக்டா 30 ஜூலை அப்போ ஈவினிங் போல மானஸ்தா ஃப்ரெண்ட்ஸோட டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்திருக்கான். இந்த நிலைமையில அவன் என்ன நினைச்சானோ தெரியல, டைரக்டா உள்ள போயிருக்கான். அதாவது அவளோட ரூமுக்கு ஏத்தாப்புல இருக்க பேயிங் கெஸ்ட். உள்ள போன உடனே மானஸ்தா கோவப்படுறா, நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கேக்குறான். அதுக்கு வக்கீல் உங்ககிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு இன்னொரு ரூமுக்கு போறான். ஆனா இந்த இது நடந்துட்டு இருக்கும் போதே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், நீ யாரு இங்க எதுக்கு வந்திருக்க, வெளியே போ அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை காதுல கேட்காம அவன் வக்கீல் மானஸ்தாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு இன்னொரு ரூமுக்கு போயிட்டான். சோ அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போதே ஃப்ரெண்ட்ஸுக்கு புரிய ஆரம்பிச்சிருது. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசல, வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருக்காங்க. சோ இத ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லுவோம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே இறங்குறாங்க. இறங்கும் போதே ஒரு கன்ஷாட் சவுண்ட் கேக்குது. சவுண்ட் கேட்ட உடனே என்னாச்சு பயத்துல மேல ஓடி வந்து அந்த கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியே இன்னொரு கன்ஷாட் சவுண்ட் கேக்குது. உள்ள திறந்து பாக்குறாங்க, பார்த்து பயத்துல கத்துறாங்க. கத்துனதுக்கு அப்புறம் இன்னொரு கன்ஷாட்டும் கேக்குது. ஸோ இதுக்கப்புறம் தான் ஹவுஸ் ஓனர் பார்க்குறாங்க. பார்க்கும்போது மானஸ்தாவும் வக்கீலும் சுடுபட்டு இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு தெரிய வருது. அந்த 2 கன்ஷாட் சொல்லியிருந்தேன், அந்த 2 கன்ஷாட்டுமே வக்கீல் மானஸ்தாவை சுட்டிருக்கான். காத்துக்கு பின்னாடி, அப்புறம் நெஞ்சில ஒரு சுட்டிருக்கான். அதுக்கப்புறம் தன்னையே அவன் துப்பாக்கியால சுட்டுட்டு செத்துருக்கான்னு தெரிய வருது. இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க துப்பாக்கி எப்படி கிடைச்சிச்சு, இது பிளான் மர்டரா அப்படிலாம் பாக்குறாங்க. அவனோட ரூமுக்கு போய் செக் பண்றாங்க. அதாவது ஏத்தாப்புல தங்கியிருந்தான்னு சொன்னால அங்க போய் செக் பண்றாங்க. அப்போ அங்க வெறும் 2 பேக் தான் இருந்திருக்கு. சோ பிளான் பண்ணி பண்ண மர்டரா தான் இருக்கும் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஜூனியர் டிஎஸ்பி மிரட்டினதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பீகார்ல 8 நாளைக்கு தங்கிட்டு வந்திருக்கான்னு தெரிய வருது. அது மூலியமா தான் இந்த கன் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி கன் எப்படி வாங்கியிருப்பாங்கன்னு யோசிக்கும் போது, இது 7.62 mm இருக்கிற கேலிபர் பிஸ்டல். சோ இது நம்ம ஊர்ல கிடைக்காது, அதாவது இந்தியாலே கிடைக்காது. இது ஃபாரின் கண்ட்ரில இருக்கிற கன். இது நார்மலா நம்மளால வாங்க முடியாது. சோ இவன் டார்க் வெப்லயோ இல்ல இல்லீகல் ஷைட் தான் இதை வாங்கியிருப்பாங்கன்னு சந்தேகப்பட்டாங்க. ஆனா இந்த 8 நாள் தங்கியிருந்தது விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவன் பீகார்ல இருந்தான் இந்த கண்ணை வாங்கிட்டு வந்திருப்பான், இதுக்கப்புறம் தான் இவன் பிளான் பண்ணி கொண்டிருப்பான்னு சொல்றாங்க. ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இவன் கொல்லுன்னு நினைச்சுதான் போயிருப்பான், பட் கடைசியா நம்ம பேசி பார்ப்போம் நினைச்சிருக்கான். அதுக்கு வளைஞ்சு கொடுக்காத மானஸ்தா அதனால ட்ரிகர் ஆகி அவன் சுட்டிருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. சோ 2 தியரியுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த தியரி உண்மையா இருந்தாலும் இப்போ 2 பேருமே உயிரோட இல்லை. ஆனா இந்த சொன்ன கதை ஃபுல்லா ஒரிஜினல் சம்பவம், எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் இருக்கு. இதுக்கப்புறம் போலீஸ்காரங்க அவனோட போனை டேப் பண்ணும்போது போன் ரெக்கார்ட் எடுக்கிறாங்க. அதுல கடைசியா 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு பேசியிருக்கான்னு தெரிய வருது. சோ அந்த 4 ஃப்ரெண்ட்ஸையும் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது நார்மலா அவன் வருத்தத்தோட தான் பேசியிருக்கானே தவிர இந்த மாதிரி கொலை பண்ண போறத பத்தி பேசல அப்படின்னு அந்த 4 ஃப்ரெண்ட்ஸுமே சொல்லியிருக்காங்க. சோ இந்த கேஸ் ஃபர்தரா மூவ் ஆகல. சோ இது நார்மலா ஒரு லவ் ஃபெயிலியர் கேஸா தான் முடிஞ்சிருக்கு. ஹலோ ஐஎம்டிஎஸ், இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது யார் மேல தப்புன்னு நினைக்கிறீங்க? பையன் மேலையா பொண்ணு மேலையா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ் சொல்லிருக்கீங்க. நான் சஜஸ்ட் பண்றது, அந்த பையன் மேலையும் தப்பு இருக்கு, அந்த பொண்ணு மேலையும் தப்பு இருக்கு. அந்த பொண்ணு ப்ராப்பரா எனக்கு பிடிக்கல, டீசெண்டா அவனுக்கு புரியுற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவன் ஆல்ரெடி ஒரு பிரேக்கப்பை தாங்க முடியாம தான் இன்னொரு பிரேக்கப்பை அவனால ஹேண்டில் பண்ண முடியாம தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா அவன் சைக்கோ கணக்கா நடந்திருக்கான்னு பின்னாடி நடந்த விசாரணையில தெரிஞ்சு வந்திருக்கு. ஏன்னா அவன் ஏத்தாப்புல தங்கியிருந்த அந்த ரூம்ல பால்கனில தரையில படுத்திருந்திருப்பானா, அத அங்கிருந்த ஆட்கள் பார்த்திருக்காங்க. ஆனா அது அந்த டைம்ல பெருசா அவங்களுக்கு சந்தேகப்படல. பட் இந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அது சந்தேகமா இருந்திருக்குன்னு சொல்றாங்க. சோ சைக்காலஜிஸ்டும் இது அப்படிதான் சொல்றாங்க, இவன் மன ரீதியா பாதிக்கப்பட்டிருப்பான் அப்படின்னு. சோ அவன் மன ரீதியா பாதிக்காத அளவுக்கு அவ பக்குவமா சொல்லியிருந்தாலும் அவன் அந்த மாதிரி மாறி இருக்க மாட்டான். அப்படியே அவன் பக்குவமா சொல்லனாலும் கொலை பண்ற அளவுக்கு போறது மிகப்பெரிய குற்றம் தான். சோ நான் என்ன சொல்றேன், கொலை பண்ற அளவுக்கு போறது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் சரி, ஒரு பொண்ணை பையனையும் பிரேக்கப் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவா சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணுங்க. இன்னொன்னு, லவ் பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்பரா அவனை பத்தி தெரிஞ்சுட்டு லவ் பண்ணுங்க. அரைக்குறையா விழுந்துட்டு திரும்பி பிரேக்கப் பண்ணாது. தெளிவா லவ் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் வாழ நினைச்சு அவன்ட்டு தான் லவ் பண்ணுங்க. இல்லைன்னா ஃபர்ஸ்டே லவ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதான் என் கருத்து. உங்க கருத்து என்னவோ அதை கமெண்ட் பாக்ஸ் லீவ் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட வர வரைக்கும் நான் தான் உங்கள் விஸ்வா. பாய்.